நாள் லீவு, நல்ல கொண்டாட்டம் தான், ஜாலியா இருக்கலாம் வீட்டுல. மனுஷன் எங்க போனாரு? காலையில எரிஞ்சிட்டாரு போல இருக்க. என்ன நமக்கு மிஞ்சின தூக்கமாலாம் இருக்கு. சாரி, தூங்கி கழிக்கிட்டு இன்னைக்கு. எங்க காஃபி கொண்டாங்க. தேங்க்ஸுங்க. ரெடி, எங்க அம்மையை காப்பி குடிக்க எழுப்புறேன். நல்ல தூக்கம். தூங்கட்டுமாங்க, நமக்கும் இன்னைக்கு லீவு தானே. உங்க அம்மையும் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோம். சரி. ஏத்தே காப்பி குடிக்கீங்களா? ஏத்தே 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 பேட்டேல எங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாய் இருக்கு. ரொம்ப கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லது கேளுங்க. அழுது உருண்டாலும் போனாலும் தானங்க, கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க. வேண்டாம், நம்ம ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு ஊட்டியோ கொடைக்கானலோ அப்படியே சுத்தி அடிச்சுட்டு வருவாங்க. சுட்டுக்கு என்ன செய்யண்டா, அத உங்க அம்மா பீரோ இருக்குல்ல, உடைச்சிருவோம். உங்க அம்மைக்கு பேர்ல இருக்க அந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கங்க. அதான் உங்க அம்மாவோட கடைசி ஆசையும் கூட. என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு போவோம். எம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்த தெரியலையா, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். எம்மா ஒரு கப் டீ போட்டு தாயா. ஏம்ல, அதான் உன் பொண்டாட்டி வந்துட்டால, இப்போ அவட்ட போய் டீ போட்டு கேளலாம். அவ எதுக்கு இருக்கா? சரிம்மா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? எம்மாடி, சூரியனெல்லாம் டிவில ஆய்வு செய்ய போறான்னு போட்டுட்டு இருக்கான். எம்மா என்ன மக்களே? ஏமா வயிறு பசிக்கு, நீ சும்மா தானே உட்காந்துருக்க, கொஞ்சம் சோறு போட்டு தாயா. ஏம்ல, இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிட்டல, போறவ என்ன? அவட்ட போய் சோற போட்டு கேளு, என்ன போட்டு ஓவுத்திரிக்காத. சரிம்மா. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நடக்கட்டும். ஏம்மா என்ன சம்பள பணம்? ஆமா, 1ஆம் தேதியில மறந்தே போயிட்டேன். மக்களே கொண்டா. இதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். இப்போ வரேன். என்னதே காப்பிக்கு சோத்துக்கு மட்டும் உன் பொண்டாடி வந்தாச்சுல, பிறகு என்ன என்கிட்ட கேட்க? அவட்ட போய் சோத்த போட்டு கேளு அப்படின்னீங்களா? இப்ப சம்பள பணம் வாங்கியாச்சு. இப்ப நான் வந்துட்டோம்ல, நானே இனிமே சம்பள பணத்தை வாங்கிக்கிடுதேன். இது வாயு முடிக்குங்க, பாச்சா பள்ளியில வந்து விழுந்துராம. மக்களே, சின்னதர 2-3 நாளா சண்டை போட்டுட்டு உன் பொண்டாட்டி பேசாம இருக்காள்ல, இன்னைக்காவது பேசினாளா? பேசலமா, சோத்த கொண்டு வச்சா அவ பாட்டுல போயிட்டா. ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு பிடிவாதம் அதிகம் தம்ல. என்ன செய்ய, என் தலையெழுத்து. நல்ல பொண்ணுன்னு கட்டி வச்சேல்ல, நான் கிடந்து இப்ப அனுபவிக்கேன். 4 பேர் சொன்னாவோ நல்ல பிள்ளைன்னு, அதை நம்பிலா நானும் உனக்கு கட்டி வச்சேன். இல்ல, உன் பொண்டாட்டி வாரா. சும்மா இரு, பேசலான்னு பாப்போம். ஏங்க என்ன? தயவு செய்து கொஞ்சம் திரும்ப கூடாதா? என்னடி 2-3 நாளா பேசாம நடிச்சிட்டு தெரிஞ்ச? யோசிச்சு பாத்தங்க, நான் பண்ணு தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு என்ன ஞானோதயம் பிறந்துட்டா? மன்னிப்பு காட்டம்ல, மன்னிச்சிட்டீங்களா இல்லையா? ஐயா மருமவா, நான் பண்ணது தப்புன்னு வந்து நிக்கா. நீ மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், நான் உனக்கு குறைஞ்சா போயிரும். சரி, மன்னிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. மருமல, திடீர்னு மன்னிப்பெல்லாம் கேட்டேன். எப்படி மருமல தோணுச்சு இதெல்லாம்? இது வேற ஒண்ணு இல்லதே, இங்க நடந்த சண்டையை பத்தி எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொன்னேன். எங்க அம்மா சொன்னவோ, அறிவாளி யாரோ புத்திசாலி யாரோ அவங்க தான் முதல்ல மன்னிப்பு கேட்பாங்க, முட்டாள் வந்து மன்னிப்பே கேட்க மாட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதான் நான் மன்னிப்பு கேட்டேன்.